நான் உங்கள் இயக்குனர் ஆற்றல் பேசுகிறேன். திருவண்ணாமலையில் வந்துட்டு இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு ஓசி சோத்துரு மக்கள்னு சொல்லிட்டு உஷாராணி என்ற ஒரு அம்மையார் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த தைரியம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. தமிழர்கள் வந்துட்டு இங்கே பெரிய அளவில் ஆக்கிய சோறை வடித்த தண்ணி வந்து ஆறு மாறி போச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்த இந்த தமிழ் குடிகளை ஓசி சோறுன்னு சொல்கிற அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? இது எப்படி ஏற்றுக்கொள்வது? தமிழ் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இப்பயாவது தன் இடத்தை நிறுத்தலாம் அல்லது தன் மொழியை பாதுகாக்கலான்று ஒன்று கூடும்போது இந்த மக்கள் வேற்று மொழி மக்கள் வந்து எப்படி இந்த மக்களை கலைக்க முடியும்? இதே செயலை வந்துட்டு அவங்க ஆந்திராவிலேயோ இல்லை கர்நாடகாவிலேயோ போயிட்டு இந்த வேலையை பண்ண முடியுமா? ஆனால் இங்கே வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க. இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களெல்லாம் வேறு ஆளுன்னா சொல்கிறோம். நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா நிற்கலாம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் முன்னால் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் மக்கள் ஒன்று சேர்றதை இவங்களால் ஏன் பொறுத்துக்க முடியல? இதை ஏற்றுக்க கூட அவங்க மனநிலையில் இருப்பாங்க. கன்னடர்கள் வந்து கட்டினாங்க, தெலுங்கர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய உருட்டுலாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ சரி, இங்கே வந்துட்டு கன்னடமும் தெலுங்கும் எப்போ தோன்றியது? எத்தனை ஆண்டுகள் தோன்றியது? அதுக்கு முன்னால் இருந்த என் மொழி எங்கே போச்சு? எப்படி அது சேர்ந்திருக்கும்? அந்த புரிதல் கூட இல்லாத இந்த மக்கள் ஆதிப்படியை சேர்ந்த மக்கள்ன்ற அந்த புரிதல் கூட இல்லாத நாங்கள் வந்து கட்டணும், நீங்கள் வந்து கட்டணும். இதே தான் இப்போ நீங்கள் பண்ணுற இந்த செயலை நாங்கள் இப்போ அனுமதிச்சா என் தாத்தம் பூட்டெல்லாம் பண்ண அதே வேலையை நீங்கள் இப்போ நடந்துடும். என்னென்னா இவங்க வந்தாங்க, கொஞ்ச நாள் இருந்தாங்க, விஜயநகர பேரரசுங்க ஆண்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன்னா இந்த மக்கள் மீண்டும் அதே இதுதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு 10 தலைமுறை கடந்த பிறகு இதே வார்த்தை தான் சொல்லுவீங்க. இப்போயாவது ஒரு விழிப்பு வந்து தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மக்களையும் இந்த மண்ணையும் இந்த மொழியை மீட்டெடுக்கிற இந்த செயலுக்கு நீங்கள் வேற்று மொழி ஆட்கள்லாம் இவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். நான் இந்த மண்ணில் இருந்தோம், உங்கள் மண்ணில் நாங்கள் இருந்தோம், இந்த மொழியை நாங்கள் பேசணும், உங்களோடு நாங்கள் இணைஞ்சு இருக்கோம், உங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ என்ன சொல்கிறான், தமிழ் வந்து மேலே இருக்கணும். எல்லா மாநிலத்திலும் இதானே இருக்குது நண்பர்களே. நீங்கள் கன்னடா போனீங்கன்னாலும் தெலுங்கு போனாலும் எங்கே மலையாளம் போனாலும் அந்த தேசத்தோட மொழியை தானே மேலே வச்சுட்டு எழுதுகிறாங்க. இது நம் மொழி எனக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? இங்கே வர்றவங்க ஒன்று தமிழ் கற்றுக்குவாங்க, அல்லது நமக்கு கெடுவாய்ப்பாக கிடைச்ச அந்த ஆங்கிலம் இருக்குது, அந்த ஆங்கில மொழியை வந்து கற்றுக்கிட்டு அது மூலமாக படிங்க. அல்லது உங்கள் மொழி தான் வேணுமா, உங்கள் மொழிக்கு போடவும் நாங்கள் தயாராக இருக்கோம், கீழே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அதுக்காக வந்துட்டு ஓசி சோறுன்னு சொல்கிற அந்த உரிமை உனக்கு கொடுக்கல யாரோ. நீ வந்துட்டு எங்களை ஓசி சோறுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்துட்டு நாங்கள் ஊருக்குலாம் சோறு போட்டு யானை கட்டி போரடித்து வம்சத்தில் வந்தவங்க சோறு போட்டு சமத்தலங்களாக்கி கொட்டி கொடுத்தவங்க இன்ன வரைக்கும் கூட உணவுகள் கொடுக்குறதுல வந்து தமிழர்களை அடிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிற எங்களை போயிட்டு ஓசி சோறுன்னு சொல்கிற தைரியம் உனக்கு யாரு கொடுக்குறது? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் விட்டுருங்க. இந்த மக்களோட கோரிக்கையில் நியாயத்தை மட்டும் நீங்கள் பேசுங்க, சரிங்களா? நன்றி.